Good morning, my good students. Welcome to the online class. I hope you are safe in your house. Please be obey your parents' word. Today I am going to teach a new English lesson. The topic name is When the Trees Walked. Totally different topic. The topic பார்த்தோன்னே we also feel about the treesலாம் வந்து எப்போ வாக் பண்ணும் நடக்கும் அதான் இந்த டாப்பிக்குடைய மீனிங். One morning, while I was sitting beside grandfather on the veranda ஸ்டெப்பில் ஆத்தரும் கிராண்ட்ஃபாதரும் உட்காந்துருக்காங்க. I noticed the tendril of a creeping vine trailing nearby. இந்த மீன் டயத்தில் என்னதுன்னா இந்த கொடி மாதிரி இருக்கிற வைன் இந்த திராட்சை செடி வந்து என்னது அந்த கொடியை அப்படியே ட்ராவல் பண்ணி மூவ் ஆகுது. As we said, there is a soft sunshine. அந்த சன்ஷைனுடைய ஹாட் அதாவது என்னென்னா சாஃப்டாக இருக்குது. சன்லைட்டு வந்து சாஃப்டாக இருக்குது. ஏன் சாஃப்டாக இருக்குது? ஆஃப் எ நார்த் இண்டியன் வின்டர். நார்த் இந்தியாவில் உள்ள வின்டர் அந்த குளிர்காலத்தில் வந்து சாஃப்டாக இருக்குது சன்னுடைய ஹாட். ஐ சா த டென்ட்ரைல் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். அது என்னென்னா அது ஸ்லோவாக மூவ் பண்ணி அது பக்கத்தில் யார் பக்கத்துலனா கிராண்ட்ஃபாதர் நியரில் வருதான். 20 minutes later, it had crossed the steps and was touching his feet. அது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த படி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி டச் பண்ணுது. யாரை டச் பண்ணுதுன்னா கிராண்ட்ஃபாதருடைய ஃபீட்டை வந்து என்னது டச் பண்ணுது. There is probably a scientific explanation for the plant's behavior. இது வந்து பிளான்ட்டோட பிஹேவியராகவும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. Something to do with light and warmth perhaps. அது எப்போவுமே பிளான்ட் வந்து லைட்டுக்காகவும் வார்முக்காண்டியும் இட்ஸ் மூவ் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அது க்ரோத் ஆகும் அப்படி தான். பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ்டு அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்பிளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். நான் ஆத்தர் என்ன மீன் பண்ணுறாருன்னா என்னுடைய கிராண்ட்ஃபாதரை டச் பண்ணுறக்காண்டி தான் அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் தாண்டி என்ன செய்யுது ஸ்டெப்ஸையும் தாண்டி வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம் சம்டைம் வென் ஐ sat by myself beneath a tree. I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. இல்லை என்னன்னா ஆத்தர் மட்டும் இருந்தார்னா லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. கிராண்ட்ஃபாதர் ஜாயின் பண்ணுறாருன்னா ஹாப்பி மூடாக என்ன செய்கிறாரு திங்க் பண்ணுறாரு. கிராண்ட்ஃபாதர் had served many years in the Indian Forest Service and it was natural that he should know trees and like them. கிராண்ட்ஃபாதர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறனால அவர் எப்போவுமே எதை லைக் பண்ணுறாருன்னா ட்ரீஸை தான் லைக் பண்ணுவாராம். ஆன் ஹிஸ் ரிட்டைர்மெண்ட் ஹி பில்ட் ஏ பங்களா ஆன் த அவுட்ஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் டிஹாடம். த டிஹாடம்ன்ற ஒரு பிளேஸில் இது ஒரு பிளேஸ் நேமு. அதில் என்னென்னா ஒரு பங்களா வந்து பில்ட் பண்ணுறாரு. மேக்ஸிமம் அந்த பங்களான்னா ஃப்ளோர்லாம் இருக்காது. செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படிலாம் இருக்காது. கிரவுண்ட் ஃப்ளோர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா ஓல்டு பீப்புளுக்காக உள்ளது. ஏன்னா ஸ்டெப்ஸு அவங்களுக்கு ஏற முடியாது. அதனால் பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்டு. இந்த பங்களாவில் சரௌண்டிங் ஃபுல்லாக கிராண்ட்ஃபாதர் பிளான்டிங் மெனி ட்ரீஸ் லைம் மேங்கோ ஆரஞ்ச் அண்ட் கோவா. அது மட்டும் இல்லை அது மட்டும் அவங்க இது பண்ணால் ஆல்சோ யூக்கலிப்டஸ் ஜஹராண்டான்னு அது ஒரு ட்ரீ நேமு அண்டு பெர்சியன் லிலஸ்னு அதுவும் ஒரு ட்ரீயுடைய நேமு. இந்த ஃபெர்டைல் டான் வேலி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் க்ரோ டால் அண்ட் ஸ்ட்ராங். அது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த ட்ரீஸ்லாம் க்ரோ டால் அண்ட் ஸ்ட்ராங். அந்த ட்ரீ வந்து எப்போவுமே இயர்
or 5 years or 10 years after, all the trees look like tall and ஸ்ட்ராங்காகவும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். There were other trees in the compound before the house was built. இது மட்டும் இல்லை, மெனி ட்ரீஸை வந்து என்ன செய்கிறாரு, அவர் பிளான் பண்ணி வைக்கிறாரு. இன்க்ளூடிங் இன் ஓல்டு பீப்புள்னால் தெரியும் என்னென்னா அரச மரம். இந்த அரச மரம் என்னது அவர் காம்பவுண்டில் இருக்குது. தட் கார் ஃபோர்ஸ் இஸ் வே த்ரூ த வால்ஸ் ஆஃப் அன் abandoned அவுட் ஹவுஸ். அது அந்த வாலில், அந்த செவ்வூரில் வந்து என்ன செய்யுது, அந்த அரச மரம் இருக்கிறதுனால அது என்னது ஒரு விக்ரஸாக என்ன செய்யுது தெரியுது. ஏன்னா அது டேமேஜ் ஆயிரும், அந்த வால் வந்து டேமேஜ் ஆயிரும்னு நினைக்கிறாரு. நாகிங் த brooks டவுன் வித் இட்ஸ் விக்ரஸ் growth. அது லுக் லைக் எப்படி பார்க்குறதுக்கு ஜைஜாண்டிக்காக ஒரு ப்ராடாக தெரியுது. பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆப்ஸ் ஈவன் வென் தேர் இஸ் நோ breeze. That broad-chested, slim-waisted leaves will spin like toes, determined to attract your attention and invite you into the shade. அந்த அரச மரம், அந்த பீப்பிள் ட்ரீ வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த லீவ்ஸ் வந்து ஸ்பின் பண்ண அந்த லீவ்ஸ் என்ன செய்யும், ஏரில் வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஸ்பின் ஆகி அது என்ன செய்யணும்னா நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஆத்தர் வந்து மீன் பண்ணுறாரு. கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் எ பீப்புள் ட்ரீ கட் டவுன் பட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் செட். ஆனால் கிராண்ட் மதர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பீப்புள் ட்ரீ என்ன செய்யணும், கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த வாலை டேமேஜ் ஆகுது. லெட் இட் பி, வி கேன் ஆல்வேஸ் பில்ட் அனதர் அவுட் ஹவுஸ். நம்ம என்ன பில்டோன்னா வேறு ஏரியாவில் நம்ம பில்ட் பண்ணிக்கிடுவோம் அவுட் ஹவுஸை அப்படின்னு சொல்லிட்டார். கிராண்ட் மதர் டிடின் மைண்ட் ட்ரீஸ் பட் ஷி ப்ரிஃபர்ட் க்ரோயிங் ஃப்ளார்ஸ் அண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்லாக்ஸ் அண்ட் சீட்ஸ். ஆனால் கிராண்ட் மதருக்கு என்ன பிடிக்கும்னா ஃப்ளார்ஸ் தான் பிடிக்கும். கிராண்ட் ஃபாதர் helped her out with the gardening, not because he was crazy about flower gardens but because he liked watching butterflies. அது மட்டும் இல்லை, கிராண்ட் மதர் மட்டும் அந்த ஃப்ளார் பிடிக்கிறதுனால கிராண்ட் ஃபாதர் அந்த பட்டர்ஃப்ளை வந்து வாட்ச் பண்ணவும் பிடிக்கும். ஏன்னா we also know about, if we have any place or you also have some flower plant, some butterflies come and touch. Why the butterfly come and touch? The butterfly eats some honey from the flowers, and there's only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. அதனால ஃப்ளார்ஸை வந்து க்ரோ பண்ணணும், ஃப்ளார்ஸ் பிளான்ட்டை நம்ம என்ன செய்யணும், பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு கிராண்ட் மதர் வந்து லைக் பண்ணுறாங்க. ஆனால் கிராண்ட் ஃபாதர் ட்ரீயை லைக் பண்ணுறாரு. see in this பிக்சரு அந்த கிராண்ட் ஃபாதரோட அவுட் ஹவுஸோட விண்டோ சைடு மேங்கோ ட்ரீ இருக்குது. அப்புறம் கிராண்ட் ஃபாதர் உட்காந்துருக்காங்க, ஆத்தர் உட்காந்துருக்காரு. இந்த வைன் பிளான்ட் தெரியும், திராட்சை மரத்தோடைய செடி வந்து என்ன யாரை டச் பண்ணுறது, கிராண்ட் ஃபாதரோடைய லெக்கை ஃபீட்டை டச் பண்ணுறது 20 minutes வருது. அதை கார்டனும் வச்சுருக்காரு, அதில் பட்டர்ஃப்ளை இருக்குது, இந்த மெனி ஃப்ளார்ஸும் இருக்குது. ஏன்னா கிராண்ட் மதர் ஒன்லி லைக் ஃப்ளார்ஸ் பட் கிராண்ட் ஃபாதர் லைக்ஸ் ட்ரீஸ். த ரிவர் பெட்டில் என்னது மெனி ட்ரீஸ் இருக்குது. அது ஃபுல்லாக யார் பிளான் பண்ணது, மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரீஸு will grow with the support of grandfather. India has more than 17,000 species of flowering plant. Tamil Nadu with more than 5,000 species, nearly 1/3 of the total flora of India, probably has the highest diversity in India. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 17 ஸ்பீசஸ் ஆஃப் ஃப்ளாரிங் டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 5,000 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது.
See importance in this lesson. Why grandfather like tree but grandmother like flowers? Grandfather was in content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the riverbed, armed with cuttings and sapling with he would plant in the forest. இப்போ கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, ஆம், இனி ட்ரீஸை வந்து காம்பவுண்டு பக்கத்தில் பிளான் பண்ணாமல் எங்கே பிளான் பண்ணி வைப்போம்னு நினைக்கிறாருன்னா ரிவர் பெட்டில் அந்த ஆற்று ஓரத்தில் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஜங்கிள் அந்த ஃபாரஸ்ட்டு போகிற வழியில் என்ன செய்யணும், நம்ம பிளான்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஃபாரஸ்ட். பட் நோ ஒன் எவர் கம் ஹியர். இந்த பிளான் பண்ண யார் இங்கே வருவா? யாருமே வரமாட்டாங்க இந்த பிளேஸில். வி ஆல்சோ டிடின் கோ இன்சைட் த ஃபாரஸ்ட் without our parents, neighbors and friends. He had protested the first time we did this. அவர் ஆத்தருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு, அதனால் ஒரு இதாக ஆப்போசிட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க, இதை மீன் பண்ணுவாங்க. டிஸ்அக்ரியும் இருக்குது மீனிங். அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஹூஸ் கோயிங் டு see them, யார் இந்த ட்ரீயை பார்க்க போகிறா, அதை போய் பார்க்க போகிறா அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. See, we are not planting them simply to improve the view. இதை ட்ரீயை பிளான் பண்ணுறால இந்த இம்ப்ரூவ் ஆகுது, இந்த ஏரியா வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ரிப்ளைடு கிராண்ட்ஃபாதர் அவர் சொல்கிறாரு, we are planting them for the forest. ஃபாரஸ்ட்லேயே அவர் என்ன செய்ய பிளான் பண்ணுறாரு, எதுக்குன்னா and for the animals and birds. மெயின்லியாக அனிமல்ஸும் பேர்ட்ஸும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும், லிவிங் பிளேஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. who lives here and need more food and shelter. அது என்னென்னா அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் ஃபுட்டும் கொடுக்குறது, அதோடைய இருப்பிடமாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த பேர்ட்ஸ், மெனி ஆஃப் த பேர்ட்ஸ் லிவிங் ஆன் த ட்ரீஸில் தான் அது உட்காந்து என்ன செய்யுது, ரெஸ்ட் எடுக்குது. அஃப்கோர்ஸ் மென் நீடு ட்ரீஸ் டூ. அது மத்தியில் ஹியூமன் பீயிங்க்கும் அது நீடாக இருக்குது. ஹி ஆடட் டு கீப் த டெசர்ட் அவே. மெயின்லியாக அந்த ட்ரீஸை வந்து நம்ம பிளான்ட் பண்ணுறனால டெசர்ட்டாக இருக்கிற பிளேஸ் வந்து எங்காவது ஃபாரஸ்ட் பிளேஸாக ஒரு க்ரீனிஸாக தெரிகிறதுக்காண்டி அவர் என்ன சொல்கிறாரு, டு அட்ராக்ட் ரெயின் டு ப்ரிவெண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷிங் அவே. அது மட்டும் இல்லை, அந்த ஏரியா ஃபுல்லாமே என்ன செய்யுது, ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ் ஆகுது. ஏன் அப்படி அட்ராக்டிவாக மாறுதுன்னா, பா ஃப்ரூட் அண்ட் ஃப்ளார்ஸ், லீஃப் அண்ட் சீடு. இந்த ஃப்ளார்ஸும் லீஃபும் சீடும் என்ன செய்யுதுன்னா ஃப்ரூட்டுக்கும் ஹியூமன் பீயிங்க்கு அது தேவைப்படுற ஒன்றா இருக்குது. எஸ், ஃபார் டெம்பர் டூ, இந்த வுட்டுக்கும் அது தேவைப்படுது. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேஸிங் தம். இப்போ ஆனால் ஹியூமன் பீயிங், அதாவது மென்ஸ், ப்ராபப்ளி வுட்டு கட்டர்லாம் மென்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க டோன்ட் பிளான்ட் அண்ட் இஃப் யூ டோன்ட் பிளான்ட் எ ஃபியூ ட்ரீஸ் அவர் செல்ஃப். ஆனால் எந்த ட்ரீயுமே அவங்க பிளான்ட் பண்ணாமல் என்ன செய்கிறாங்க, விட்டுறாங்க. எ டைம் வில் கம் when the world will be one great desert. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரீஸ் வந்து கட் பண்ணிகிட்டே போய் பிளான்ட் பண்ணாமல் இருக்கனால, ஏதோ நடாமல் இருக்கிறனால, ட்ரீஸை நடாமல் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா கிரேட் டெசர்ட்டாக அந்த பிளேஸ் மாறிடுது. யார் அந்த ஏரியா மட்டும் வேர்ல்டைய உலகத்தையே என்ன செய்யாது, வில் பி ஒன் கிரேட் டெசர்ட்டாக என்ன செய்யுது, அந்த பிளேஸு மாறிதுன்னு மீன் பண்ணுறாரு. ஏன்னா ட்ரீஸை கட் பண்ணுறனால. I thought of a world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather
in his tree planting. அவர் என்ன செய்கிறாருன்னா, வேர்ல்டு இப்படி சேஞ்ச் ஆயிரும், டெசர்ட்டாக மாறின்னு சொன்னோடனே கிராண்ட் ஃபாதரோட அவர் என்ன செய்கிறாரு, ஆத்தரும் ட்ரீயை என்ன செய்கிறாரு, பிளான் பண்ணுறாரு. அது கிரேட்டர் எந்தூசியாசம், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஒர்க்கை கிராண்ட் ஃபாதரோட ஃபீல் பண்ணி செய்கிறாரு. அண்ட் வைல் we went about our work, he taught me a poem by ஜார்ஜ் மாரிஸ். ஜார்ஜ் மாரிஸ் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு போயத்தை சொல்கிறாருன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். woodman spared the tree, touch for a single bug, in youth it sheltered me, and I will protect it now. இந்த போயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வுட்டு கட்டர் வந்து என்ன செய்கிறாங்க, ட்ரீயை வந்து என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. போகுனா அது கிளைகளும் என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. யூத்தாக இருக்கிற நாங்கள் என்ன செய்வோம், அந்த ட்ரீயை வந்து என்ன செய்வோம், க்ரோத் பண்ணி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அதை என்ன செய்வோம், நியூ க்ரீனிஷ் வேர்ல்டை நாங்கள் உருவாக்குன்னு சொல்கிறாரு. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் செட் கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்லணும், ஒன் டே இந்த ட்ரீ வந்து மூவ் ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. They have been standing still for thousands of years. ஏன்னா அந்த ட்ரீ வந்து 1000 years ஆனது நின்றுட்டே இருக்குது. But there was a time when they could walk about like people. ஆனால் இந்த ட்ரீக்கும் இந்த ஹியூமன் பீயிங் மாதிரி வாக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். Then along can a interfering busy body who casts a spell over them, rooting them too. எங்கே போனாலும் அதோடைய ரூட்டு பிரான்ச் எல்லாமே நிச்சயம் நடந்துட்டு போகும்னு சொல்கிறார். ஒன் பிளேஸ் தட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ், சி ஹவ் தே ரீச் அவுட் வித் தேர் ஆர்ம்ஸ். ஏன்னா அது ஆர்ம்ஸ்னால என்னதுன்னா கிளைகள் தான், அதை வச்சுட்டு என்ன செய்யும், ட்ரை பண்ணி மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஒன் பிளேஸ் பட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரையிங் டு மூவ். ஆனால் ட்ரீஸ் வந்து மூவ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுது. see how they reach out with their arms, and some of them like the banyan tree with its traveling aerial roots. banyan tree அப்படி தான் அப்படியே மூவ் பண்ணுதான், manage to get quite far. the banyan tree look like வந்து என்னது, ஒரு ஃபேர்ஃபுல்லாக வந்து காணப்படுது, ஃபேர்ஃபுல்லாக ஒரு அட்ராக்டிவாக காணப்படுது. ஆலமரோடனா தெரியும் நம்மளுக்கு எது மூலமாகனா, அதோடைய ரூட்டு மூலமாக, வேர்கள் மூலமாக என்ன செய்யுது, பேனியன் ட்ரீ வந்து அதோட பிளேஸை வாக் பண்ணுது. ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதே மாதிரி பேனியன் ட்ரீ வந்து அதோடைய வேர்கள் மூலமாக நடந்து போகுது, வாக் பண்ணி போடுதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. we found an island, a small rocky island in a dry river bed. அது எப்படி இருக்குன்னா ஐலாண்டு மாதிரி இருக்கான். ஐலாண்டுனாலே many ட்ரீஸ் இருக்கும். அந்த ரிவர் பெட்டில் இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபுட் ஹில்ஸ். அது வந்து நடந்து போகிற பாதை மாதிரியும் காணப்படுது. விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் பட் ஃப்ளூடட் டூரிங் த மான்சூன் ரெயின்ஸ். அது எப்படின்னா ட்ரையாக இருக்கும், சம்மர் டயத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கும், மான்சூன் டயத்தில் என்னது அப்படியே ஃப்ளட்டு வந்து ஃபுல்லாக வாட்டராக ஃபில் பண்ணியிருக்குமா. எ ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் ஆன் த ஐலாண்ட். இந்த சம்மர் டயத்துலையும் ஒரு ஸ்மால் ட்ரீ இருக்குது, அது மேங்கோ ட்ரீ காணப்படுது. இஃப் எ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹேர், இந்த ட்ரை லேண்ட்லேயும் அந்த ஒரு ட்ரீ காணப்படுதுன்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாரு. said grandfather, so can others. ஏன் அதர் ட்ரீயும் நம்ம க்ரோத் பண்ண முடியாது? as soon as the rain set, அந்த ரெயின் மழை காலத்தில் என்ன செய்வோம், நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, libaran and coral tree, sapling and
cuttings and spend the days planting them on the island. அதில் என்ன இது பண்ணுறாருன்னா, டேம்பரின்னா தெரியும் நம்மளுக்கு, புளிய மரம். லெபனான் அப்படின்னா எல்லோ கலர் ஃப்ளார் இருக்கும். கோரல் ட்ரீனா பிங்க் கலரில் இல்லை ரெட் கலரில் ஃப்ளார் இருக்கும் அந்த ட்ரீயில். அதெல்லாம் நம்ம பிளான்ட் பண்ணி வைப்போம், பிளான்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைனிங் சீசனில் என்ன செய்கிறாரு, அதை பிளான்ட் பண்ணி வைக்கிறாரு. இந்த ஐலாண்டை பிளான் பண்ணி வைக்கிறாரு. The Western Ghats is home to nearly 325 globally threatened flora, fauna, bird, amphibian, reptile and fish species. இந்த வீட்டுக்கு பக்கம் நிறைய மெனி டைப் ஆஃப் பிளான்ட்டு, ட்ரீஸு, மெனி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு இதில் நிறைய காணப்படுது. இன்செக்ட்ஸு எல்லாம் நிறைய காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The monsoon season was the time for rambling about. இந்த சீசனில் தான் என்ன செய்கிறாங்கன்னா சுற்றி பார்க்குறாங்க, ரேம்பிளிங் சுற்றி பார்க்குறாங்க. At every time there was something new to see. இந்த சீசனில் என்ன செய்கிறாங்கன்னா சம்திங் நியூவாக ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் பங்க்ஸ். லீஃப்ல இந்த பிரான்ச்சில் என்ன இருக்குன்னா இலைகளே இல்லாமல் இருக்கான். த மேஜிக் டச் ஆஃப் த ரைன்ஸ் ஹேட் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீனிஷ். இந்த ரைன்ஸ் அந்த மழையினால தான் என்ன செய்யுதுன்னா இந்த ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி, அவர் உசுறு வந்த மாதிரி க்ரீனிஷாக ஃபீல் பண்ணுதான். You could see the broad-leaved vines. அந்த திராட்சை செடியும் க்ரோயிங் ஆகுதான், நல்லா க்ரோ ஆகுதான். பிளான்ட் ஸ்ப்ராங் அப் இன் த மோஸ்ட் அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ். எல்லா பிளேஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகி போகுது அந்த திராட்சை கொடி. அண்டு பீப்புள், அந்த அரச மரம் என்ன செய்யுதுன்னா would take root in the chilling. அதுவும் அந்த சில்லுன்னு ஃபீல் பண்ணியிருக்கு. எ மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் ஆன் த விண்டோ சைல். இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் அந்த என்னது மேங்கோ ட்ரீ இருக்குது, அதுவும் ஃபீல் பண்ணுறது சில்லாக. வி டிடன்ட் லைக் டு ரிமூவ் தெம் பட் கிராண்ட் ஃபாதருக்கு இதை ரிமூவ் பண்ணுறதுன்னு ஆசையே கிடையாது. அதனால தான் கிராண்ட் மாட்ட ஆல்ரெடியாக சொன்னாங்க என்ன செய்யணும்னா நம்ம அவுட் ஹவுஸ் வந்து இன்னும் அது அதர் பிளேஸில் வந்து நம்ம என்ன செய்வோம் பில்ட் பண்ணுவோன்னு பங்களாவை. They had to go if the house was to be kept from falling down. ஏன்னா கிராண்ட் என்ன சொன்னால் இதெல்லாம் கட் பண்ணாமல் விட்டோம்னா என்ன செய்யணும், அந்த வீடு என்ன செய்யணும் விழுந்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் த ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ செட் கிராண்ட் மதர் கிராஸ்லி. கிராண்ட் மதர் என்ன செய்யணும் கிராஸை கொஸ்டின் பட்டு இதை என்ன செய்யுங்க வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூஃப். ஏன்னா நான் வந்து எதோட நிழலில் தான் நான் வசிக்கணும்னா ரூஃப், வீட்டோட ரூஃபில் தான் அந்த பிரான்ச்சு, அந்த ட்ரீயோட பிரான்ச்சு அந்த ரூஃப்னால் நான் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரூஃப் ஓவர் மை ஹேட் அண்ட் ஐ ஹாவ் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை த ஜங்கிள். நான் வந்து வீட்டோடைய ரூஃப் ரூமில் தான் நான் இருக்கணும், ஜங்கிளுடைய ரூஃப்னால நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு த போர்டிங் ஸ்கூல். போர்டிங் ஸ்கூலுக்கு என்ன செய்யறாங்க செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் அவர் என்ன செய்கிறார் படிக்க போகிறாரு. டூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. அவங்க அப்பாவோட டெல்லியில் என்ன செய்கிறாரு வசிக்கிறாரு. மீன் வை மை கிராண்ட் பேரண்ட்ஸ் sold the house and went to England. அவங்க என்ன செய்கிறாங்க இங்கிலாந்து போயிடுறாங்க அந்த டயத்தில். 2 or 3 years லேட்டர், ஒரு 2 years 3 years இன்பிட்வீன் இருக்கும்போது என்ன செய்கிறாரு அவரும் என்ன செய்கிறாரு இங்கிலாந்து போயிறாரு. ஐ டூ வென்ட் டு இங்கிலாந்து அண்ட் வாஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் இந்தியா ஃபார் செவரல் இயர்ஸ். அப்புறம் சம் இயர்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு இந்தியாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறாரு. இந்த ட்ரீயை பார்க்குறோம், இதுதான் கோரல் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த லீவ்ஸில் என்ன செய்யுது பிங்க், டார்க் பிங்க்கு இல்லைன்னா ரெட்டிஸாக என்ன சொல்லுவோம் அதோடைய
ஃப்ளாஷ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளாஷ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தான் லீஃபாக நம்ம என்ன செய்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஃபுல்லாமே ஃப்ளாஷு தான், கோரல் ட்ரீயோட ஃப்ளாஷ். Some years later, I returned to Dharadam after first visiting the old house. அவர் என்ன செய்யறாருன்னா விசிட் பண்ணுறாரு சம் இயர்ஸுக்கு அப்புறம். இட் ஹேடின் சேஞ்ச் மச், ஆனால் நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி தெரில. ஹேடின்ட் ஐ வாக்டு அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். அந்த பிளேஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகலை, ஆனால் ரிவர் பெட்டுக்கு பக்கம் போகலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இட் வாஸ் February. அந்த February மந்தில் as I looked across the dry water course. அந்த ஏன்னா சம்மர் டயத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி அது என்னது ரைனிங் சீசன் இருக்காது, அது ஒரு ட்ரை ஏரியா மாறிடுச்சு. மை ஐ வாஸ் immediately catch by the spectacular red blossom of the coral blossom. அது என்னென்னா ஃப்ளாஷ் ஃபுல்லாமே என்னது ரெட்டாக இருக்குது. அது எந்த ட்ரீ பேர் என்னது, காரல். அந்த ட்ரீயோடைய ஃப்ளாஷ் ஃபுல்லாமே ரெட்டாக தான் இருக்கும். அது ஃபுல்லாமே இந்த ட்ரீ ஃபுல்லாக ஃப்ளாஷாக இருக்குது. இன் கான்ட்ராக்ட் வித் த ட்ரை ரிவர் பெட். அந்த ரிவர் பெட்டு ட்ரையாக இருக்குது, வாட்டரே இல்லை. த ஐலாண்ட் வாஸ் எ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். பேரடைஸ்னால் ஃபாரஸ்ட்டோட அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற பிளேஸு. அந்த க்ரீன் பேரடைஸாக என்ன செய்கிறாரு மீன் பண்ணுறாரு. அது லுக் லைக் சொர்க்கம், ஹெவன் மாதிரி என்ன செய்கிறாரு ஃபீல் பண்ணுறாரு. வென் ஐ வெண்ட் அப் டு த ட்ரீஸ் ஐ நோட்டீஸ் தட் சம் ஸ்குரில்ஸ் வேர். ஸ்குரில்னா தெரியும், அணில்கள்லாம் இருக்கான். லிவிங் இன் தம் அண்ட் எ குயில், பேர்ட் நேமு குயில், அண்ட் க்ரோ பேசண்ட். அந்த க்ரோ அந்த காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அதோடைய ஃபெதரில் என்னது ரோஸ் கலரில் இருக்கும். சேலஞ்ச் மீ வித் எ மெல்லோ ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ. ஏன்னா இந்த பேர்டுக்கும் அந்த ஸ்குரிலுக்கும் தெரியாது இவர் யாருன்னு. பட் த ட்ரீ சீம் டு நோ மீ. ஆனால் இந்த ட்ரீக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் இது யார் வந்து இவருடைய கிராண்ட் ஃபாதர் தான் என்ன சார் பிளான் பண்ணார் நம்மளைய, அப்போ வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு. தே விஸ்பேர்டு எமங் தம்செல்வ்ஸ் அண்ட் வாங்க் ஆன் மீ நியரர் அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டீஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ். இதோட ட்ரீஸு பக்கம் சம் ஸ்மால் ட்ரீயும் வருது. வைல்டு பிளான்ட், சம் பிளான்ட்ஸ் என்ன செய்யுது காணப்படுது. அண்ட் கிராஸஸ் had sprung up under their protection. இது என்ன செய்யணும்னா அது அந்த பெரிய ட்ரீக்கு கீழே பர்டிகுலராக சொல்ல போனால் கோரல் ட்ரீ தான் இருக்குது. அதோடைய ஃப்ளாஷ் ரெட்டாக இருக்கும். அது ஃபுல்லாக ட்ரீஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதோடைய ஹெல்ப்னால் சம் ஸ்மால் ட்ரீ இருக்குது, வைல்டு பிளான்ட்டும் என்ன செய்யுது இருக்குது ப்ரொடெக்ஷன். எஸ் த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் எகோ had multiplied. இந்த ட்ரீஸை வந்து நம்ம பில்ட் பண்ணனால அது மல்டிப்ளை ஆயிடுச்சு. தேவர் வாக்கிங் அகெயின். இந்த இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரீஸ் வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம்ஸ் கேட் கம் ட்ரூ. இது என்ன செய்கிறாருன்னா கிராண்ட் ஃபாதருடைய கனவு ட்ரீமிங் வந்து என்ன செய்கிறாரு ஹேட் கம் ட்ரூ, ட்ரூவாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சாரு ஃபீல் பண்ணி. ரஸ்கின் பாண்ட் இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் லெசன். ரஸ்கின் பாண்ட் இஸ் an award winning Indian author of more than 500 books, short stories, essays and novels. He writes poetry and books for children as well as adult. He lives with his adopted family in Landor in Missouri, India.
He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. And then we will study some glossary meanings. Fertile, about to produce a lot of plants or crops. Abundant, left without care. Vigorous, healthy and strong. Protested, opposed or disagreed. Nightmare, a threatening dream. Interfering, stopping. Rambling, wandering. Sprout, when seeds begin to grow small plants. Spectacular, eye-catching. Beckon, to signal with your hand to ask the person to come closer or follow. The trees பாருங்க. இந்த ட்ரீஸில் பாருங்கள் monkeys இருக்குது, சில்ட்ரன்ஸும் ப்ளே பண்ணுறாங்க, இந்த ஸ்டடியும் பண்ணுறாங்க, இந்த பைனாக்குலரில் வாட்ச் பண்ணுறாங்க, இந்த ஸ்விங் பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க, ஸ்குரில் இருக்குது, owl இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. We also plant some tree. We also enjoy the help of trees. ஆத்தரோடைய கிராண்ட் ஃபாதருடைய அவுட் ஹவுஸு. நம்மளும் இந்த மாதிரி அவுட் ஹவுஸை பில்ட் பண்ணுவோமா? வித் ட்ரீஸ், ஃப்ளார்ஸ். கிராண்ட் ஃபாதர் பாருங்கள் பில்ட் பண்ணுறாரு, எதனா ட்ரீயை பில்ட் பண்ணுறாரு வித் ஹெல்ப் ஆஃப் அந்த கிராண்ட்சன் மூலமாக. பாருங்கள் பிளான்ட் பண்ணுறாரு இந்த ரிவர் பெட்டில். நம்மளும் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ட்ரீஸை வந்து என்ன செய்வோம், பிளான்ட் பண்ணுவோம், ஒரு க்ரீனிஷ் வேர்ல்டை உருவாக்கும். இதான் கோரல் ட்ரீ. கோரல் ட்ரீ பார்த்திங்களா லுக் லைக்கு ரெட்டாக தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஃப்ளார்ஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. Okay my good students, next class we will learn a new things. Thank you, bye.